வெல்கம் டு அபிராமிஸ் கிச்சன். இன்றைக்கி ராகி சேமியா உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எப்போவுமே நார்மலாக சேமியா உப்புமா சாப்பிட்டு போர் அடிச்சுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு தாளிப்புக்கு, அப்புறம் ஒரு லெமன். ராகி சேமியாவை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த ஊற வச்ச இந்த ராகி சேமியாவை ஒரு இட்லி பாத்திரத்துலையோ இல்லை ஸ்டீமர்லேயோ நீங்கள் வச்சு ஆவியில் வச்சு வேக வைக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் இது நல்லா வெந்த உடனே ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து இதை ஆற வச்சுக்கோங்க. இது தனி பாத்திரத்தில் ஆறிட்டுருக்கும் போதே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு அது நல்லா பொரிஞ்சு வரும்போது பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்ச அந்த ராகி சேமியாவை நல்லா உதுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா வெந்த உடனே கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு லெமன் எடுத்து கட் பண்ணி அந்த லெமன் சாறை புழிஞ்சு விட்டிங்கன்னா நம்மளோட ரெசிபி ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு, அப்புறம் ஸ்நாக்ஸாக கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.